தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்பு தற்பொழுது முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது கலைஞர் நினைவிடத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஆசீர்வாதம் பெறுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்பு தற்பொழுது கலைஞர் நினைவிடத்திற்கு விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் அவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. பிறந்த நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்வதற்காக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது காரில் ஏறி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தனது 71வது பிறந்த நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டாடி வருகிறார். அந்த வகையில் அண்ணா நினைவிடத்திலும் கலைஞர் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்திவிட்டு தற்போது பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, இதுகுறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வரக்கூடிய நிலையில் முதலாவதாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் அண்ணாவின் நினைவிடத்தை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரியார் திடலில் அமைந்திருக்கக்கூடிய பெரியாரின் நினைவிடத்தில் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சியெல்லாம் நேரலில் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அவரின் பிறந்த நாள், அதே போல கலைஞரின் நினைவு நாள் உள்ளிட்ட ஒரு தினத்திற்கு நேரடியாக நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்துவார். அந்த வகையில் தொடர்ச்சியாக தற்பொழுது பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருடன் சி. வீரமணி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சியின் மேயர் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று பல்வேறு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த வகையில் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகாக பெரியார் திடலில் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். சரியாக 9:30 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வர இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொண்டர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவது என்பது வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2வது முறையாக அண்ணா அறிவாலயத்தில் அவர் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பெரியார் திடலில் மரியாதை செலுத்திய பிறகாக கி. வீரமணி அவருக்கு நினைவு பரிசு புத்தகத்தை வழங்கி வருகிறார். பெரியாரின் நினைவு புத்தகத்தை தற்பொழுது வழங்கிய பிறகாக பொன்னாடை அணிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய காட்சியும் நேரில் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி செலீனா.